எப்படி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 4ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் ஓகேங்களா, இந்த ஃபிகரை பொறுத்த வரைக்கும் ஏபி பேரலல் சிடி பேரலல் டு இஎஃப் ஓகேங்களா. ஏபிசிடிஇஎஃப் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். இஃப் ஏபி ஈக்குவல் டு 6 கொடுத்துட்டா, அடுத்து சிடி ஈக்குவல் டு எக்ஸு, அடுத்து இஎஃப் ஈக்குவல் டு 4, அடுத்து பிடி ஓகேங்களா. பிடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பிடி ஈக்குவல் டு 5, அடுத்து டிஇ வந்து ஒய் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைண்ட் த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்கான். எக்ஸு ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் இதுதான் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை அப்படியே நான் வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் நான் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஏபிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அடுத்தது இந்த சிடிஇ இந்த ட்ரையாங்கிள் ஓகேங்களா. இந்த ட்ரையாங்கிள் அப்படியே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே சிமிலர் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பட் அதை நம்ம முறைப்படி எழுதணும். ஸோ அதைத்தான் இங்கே எழுத போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்டு ட்ரையாங்கிள் சிடி ஓகேங்களா. சிடி ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிஷன் என்ன இருக்குது, இது வந்து ஏன்றது காமன் ஆங்கிள் ஓகேங்களா. ஏன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல் தான். ஸோ அப்போ காமன் ஆங்கிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு பி ஆங்கிள் ஆஃப் பிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இது வந்து 90 டிகிரி, அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி ஓகேங்களா. ஆங்கிள் ஆஃப் பிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிசிஇ ஓகேங்களா. கரெக்ட் தான். டிசிஇ ஈக்குவல் டு 90 டிகிரி கரெக்டாக. இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. காமன் ஆங்கிள்ன்றது இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ செகண்ட் என்ன எடுக்க போகிறேன், இப்போ ஏஇபி ஆங்கிள் ஆஃப் ஏஇபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சிஇபி டி ஓகேங்களா. ரெண்டுலேயுமே ஏ சென்டரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏ, இதில் சி. ஸோ ஏன்றது 90 டிகிரி, சின்றது 90 டிகிரி. இதில் இ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே தான். ஸோ காமன் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா வழக்கம் போல் பை டபுள் ஏ சிமிலாரிட்டி கிரைட்டீரியா ஓகேங்களா. சிமிலாரிட்டி கிரைட்டீரியா படி என்ன சொல்லலாம், ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்டு சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிஇ ஓகேங்களா. ஸோ இதன்படி இதை எடுத்தாச்சு. ஸோ இந்த கண்டிஷன் எடுத்தாலே அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரேஷியோ ப்ரொபோஷன் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். சைடு ஆஃப் த ப்ரொபோஷன் ஆஃப் த ரேஷியோ இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 90 டிகிரி எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிளுக்கு பிஇ அப்படின்றது ஹைபாட்டன்ஸ் ஓகேங்களா. இது 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா, சின்ன ட்ரையாங்கிளுக்கு டிஇ அப்படின்றதான் ஹைபாட்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிஇ டிவைடட் பை டிஇ அப்படின்னு எடுக்கிறேன் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு படம் கட் ஆகுதா, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் என்ன எடுக்கலாம், இந்த ஏஇ பேஸ் எடுக்கிறேன் அப்படின்றப்ப சிஇ தான் அது ஓகேங்களா. ஸோ அப்போ ஏஇ பெரிய ட்ரையாங்கிளோட பேஸ் ஏஇனா, சின்ன ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து சிஇ. அடுத்தது மூணாவது எடுக்க போகிறேன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேங்களா. பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஏபி எடுத்தால், சின்ன ட்ரையாங்கிளுக்கு சிடி தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்கக்கூடியது நமக்கு தெரிஞ்ச டேட்டா எதெல்லாமோ அதில் அப்ளை பண்ணலாமா. பிஇ அப்படின்றது எங்கே இருக்குது நம்மளுக்கு, பிஇ என்ன இருக்குது, 5 இருக்குது, இங்கே வந்து ஒய் இருக்குது. ஸோ அப்படியே போடுறேன் 5 + ஒய் டிவைடட் பை டிஇ. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், 5 + ஒய் போட்டேன். டிஇக்கு வந்து ஒய் போட போகிறேன் ஓகேங்களா. அடுத்தது ஏஇசிஇ ஏஇக்கும் சிஇக்கும் நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது ஏபி வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சிடி வந்து சிடி வந்து எக்ஸு ஓகேங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறேன் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ இதை மறைச்சிட்டு இந்த ட்ரையாங்கிளை நான் எடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ செகண்ட் ட்ரையாங்கிளில் செகண்ட் சைடு எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் நான் எடுக்க போகிறேன், இந்த சைடு எழுதுகிறேன். செகண்ட் ட்ரையாங்கிள் செகண்ட் சைடு எடுக்கும்போது இன் ட்ரையாங்கிள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடு தான் எடுக்க சொன்னேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், இஎஃப்ஏ எடுக்கிறேன் ஓகேங்களா. இன் ட்ரையாங்கிள் இஎஃப்ஏ அண்டு ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறேன், ஏசிடி ஓகேங்களா. இஎஃப்ஏன்றப்போ சிடிஏ எடுக்கலாம் ஓகேங்களா.
சிடிஏ அப்படின்னு எடுக்கிறேன். 2 ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் பெரிய ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். சிஏஇஎஃப் ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் ஏஇஎஃப் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏசிடி ஓகேங்களா? எவ்வளவு 90 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே சிமிலாரிட்டின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் ஏன்றது காமன். ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் இஏஎஃப் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சிஏடி ஈக்குவல் டு காமன் ஆங்கிள் ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே கொடுத்தாச்சு. அப்போ பை டபுள் ஏ சிமிலாரிட்டி ஆங்கிள் சிமிலாரிட்டி. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் இஎஃப்ஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. ஸோ 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னா அதோட சைடு ரேஷியோ ஆஃப் த ப்ரொபோர்ஷன் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதோட சைட்ஸ் எல்லாம் நான் எழுத போகிறேன். ஸோ இதோட சைடு எழுதுறதுக்கு என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. ஸோ அப்போ நான் இந்த சைடு எடுக்கிறேன் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இஎஃப் டிவைடட் பை சிடி. இஎஃப் டிவைடட் பை சிடி. ரெண்டாவது வந்து பேஸ் எடுக்கிறேன். இஏ டிவைடட் பை சிஏ. அடுத்தது ஹைபாட்டன்ஸ் எடுக்க போகிறேன். எஃப்ஏ டிவைடட் பை டிஏ ஓகேங்களா? ஸோ இப்போ ஆமாம் இதில் இருந்து டேட்டாவை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுக்க முடியும் ஓகேங்களா? ஸோ இப்போ டேட்டாவை அப்ளை பண்ணி பாருங்கள். இஎஃப் அப்படின்றது எங்கே இருக்குது? இஎஃப் எவ்வளவு? 4. சிடி எக்ஸ் ஈக்குவல் டு இஏ தெரியாது. இஏ சிஏ ரெண்டுமே தெரியாது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். எஃப்ஏ இதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா? ஸோ அதனால் அதையுமே வச்சுக்கிறேன். அடுத்தது டிஏ தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் அதுக்கு கீழே இப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இதை மட்டும் எடுக்கிறேன் ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 1 அதே மாதிரி 2லேருந்து எடுப்போம். அதனால் ஃப்ரம் 1 and 2 ஓகேங்களா? 1 and 2ல் எடுக்கும்போது நான் இங்கே இருக்கக்கூடிய ஏஇ பை சிஇ ஈக்குவல் டு 6/x இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏஇ எடுத்தோம்யா, இங்கேயும் அதே தான். இஏனாலும் ஏஇ தான். சிஇ அப்படின்றது எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது சிஇ. பட் இங்கே என்ன இருக்குது? சிஏ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டையுமே ஸ்ட்ரெயிட் லைனாக கொண்டு வரலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை ரெண்டையும் எடுக்கிறேன் அப்படியே செட்டாக. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதை எடுத்திருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதை கொண்டு வந்து வரேன். ஸோ 4/x ஈக்குவல் டு இஏ பை சிஏ ஓகேங்களா? ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன்லேருந்து இது ரெண்டையும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஒரே மாதிரி கொண்டு வரதுக்காக இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் வந்து சிஇயாக மாற்ற ட்ரை பண்ண போகிறேன் ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இஏ பை சிஏவோட என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ அப்போ 2 சைடுமே 1 சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம். அப்போ நான் இந்த ஈக்குவேஷனை மட்டும் இதை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இஏ பை சிஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு 4/x மைனஸ் 1 இப்படி வருமா? 2 சைடும் 1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஏ மைனஸ் சிஏ ஓகேங்களா? சிஏ கிராஸாக போயிடும். ஏன்னா இது வந்து டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்து சிஏ பை சிஏ ரெண்டுக்கும் காமனாக சிஏ கொண்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ இஏ பை சிஏ இஏ மைனஸ் சிஏ என்ன வரும்? சிஇ தானே கரெக்டாக? அதாவது இஏலேருந்து இந்த மொத்த என்டையர் பார்ட்லேருந்து இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது இந்த சிஇ. ஸோ அப்போ இஏலேருந்து சிஏவை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது சிஇ ஓகேங்களா? ஸோ சிஇ பை சிஏ ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிஇ பை சிஏ கிடச்சிருச்சு. பட் எனக்கு அங்கே மேலே நான் என்ன எடுத்தேன்? ஏஇ பை சிஇ தான் கிடச்சி. ஆனால் இங்கே எனக்கு வந்திருக்குது சிஇ பை சிஏ ஓகேங்களா? அதாவது சிஇ பை சிஏ கிடச்சிருக்குது. மேலே எனக்கு என்ன இருக்குது? ஏஇ பை சிஇ கிடச்சிருக்குது. ஸோ இந்த சைடு மாற்றி வருது. இன்னமும் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை கொண்டு வந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் கொண்டு வர ட்ரை பண்ண போகிறேன் ஓகேங்களா? கொண்டு வரப்போம் பார்ப்போமா? ஸோ மேலே செகண்ட் ஈக்குவேஷன், இப்போ வந்து ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? ஏஇ பை சிஇ ஈக்குவல் டு 6/x ஓகேங்களா? ஸோ
அப்போ இதுலேருந்து 2 சைடும் 1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ AE/CE -1 = 6/x -1. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி வரும்? AE - CE/CE = 6 - x/xன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த AE - CE என்ன இருக்குது? AE - CE. ஸோ AEலேருந்து CE மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? AC or CA. ஓகேங்களா? ஸோ அப்போ அதான் எழுத போகிறேன். நான் என்னது AC/CA. ஓகேங்களா? சாரி, AC/CE தான் இருக்குது. CE = 6 - x/x. ஓகேங்களா? இங்கே வந்து CE/CA, இங்கே வந்து CA/CE. ஓகேங்களா? ACனாலும் CAனாலும் ஒன்று தான். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக வந்துருச்சு. பட் இது ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ இதை தலைகீழாக மாற்ற போகிறேன். ஸோ தலைகீழாக மாற்றுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இது 4th ஈக்குவேஷன். அதே இது இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எனக்கு இங்கே இருக்கக்கூடியது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? CE/CA = 4 - xன்றது 3rd ஈக்குவேஷன். CE/CA = 4 - x/x. அதே CE/CA வந்து 6 - x/x. ஸோ அப்போ ஃப்ரம் 3 and 4 என்ன எழுதலாம்? எனக்கு அந்த சைடு இருந்தது 4x, சாரி, x/4 - x. இப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சது 6 - x/x. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அதாவது இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் x × x, x² = 6 - x × 4 - x. ஸோ மல்டிபிள் பண்ணேன்னா 6 4s are 24. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு -6x. அடுத்தது -x × 4 -4x -x × -x ப்ளஸ் x². இங்கே வந்து x². ஓகேங்களா? ஸோ ஒரு ஈக்குவல்ட்டுக்கு 2 சைடுமே இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைனாலும் இங்கே ப்ளஸ் இருக்குதா அர்த்தம். ஸோ 2 சைடுமே சேம் வேல்யூ இல்லை மல்டிபிள்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த x² அந்த சைடு கொண்டு வந்தால் -x² மாறும். ஸோ x² - x² கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிறத பாருங்கள். 24 6 4 ரெண்டுமே சேம் சைன்றப்ப ஆட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ -10x இந்த சைடு வரும்போது 10x = 24. அப்போ x = 24/10. ஓகேங்களா? ஸோ 24/10 அப்படின்றது நம்மளுக்கு என்னவா எழுதலாம்? 12/5ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ x = 12/5 அப்படின்றத நம்ம ஆன்சர். எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்டிருக்கான்? ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஒய்யை கண்டுபிடிக்குமா? ஸோ ஒய்யை எந்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 + y / y = 6/x. ஸோ இது 2 மட்டும் நான் எடுக்கலாமா? ஸோ அப்போ 5 + y / y = 6/x எழுதுகிறேன். 5 + y / y = 6/x. ஸோ we know that xோட வேல்யூ என்னது? சாரி, 6. எக்ஸுக்கு பதிலாக 12/5. 5 + y / y. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக 1க்கு கீழே எதுவும் இல்லைன்னா 1க்கு தான் அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன் அப்படின்னா 6/1 இந்த டினாமினேட்டரை டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேங்களா? ஸோ டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னால் கட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 6 நம்ம கட் பண்ணலாம். 1 6 6 2 6 are 12. ஸோ அப்போ 5 + y / y = 5/2. ஸோ இப்போ அகைன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம இங்கே முன்னாடி செஞ்ச மாதிரியே ஸோ இங்கே எப்படி செஞ்சோமோ அதே தான் இங்கே செய்ய போகிறேன். ஸோ 2 × 5 + y = 5 × y. ஓகேங்களா? 2 இந்த சைடு போகுது, 5 y இந்த சைடு போகுது. 2 × 5 10. 2 × y 2y 5y. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவை y எல்லாம் ஒரு சைடும் நம்பரை ஒரு சைடும் கொண்டு போக போகிறேன். ஸோ இந்த 2y இந்த சைடு போகும்போது 5y பக்கத்தில் 2y அந்த சைடு போகும்போது -2y ஈக்குவல்ட்டுக்கு ஒரு சைடு 10 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5y - 3y 2yனா 3y = 10. y = 10/3. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது எக்ஸு ஒய் என்னன்னு. எக்ஸு வந்து 12/5, ஒய் வந்து 10/3. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெரிய சம்மா இருக்கேன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. ஈஸி தான். என்ன அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க.
இந்த மாதிரி ட்ரையாங்கிள் குடுத்துருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இது 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலர் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு ப்ரூவ் பண்றோம். சிமிலர்ன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட சைட் ஆஃப் த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எடுக்க போறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டா கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்டா இந்த சைட விட்டுட்டு இந்த சைடு மட்டும் எடுக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் அடுத்து இந்த ட்ரையாங்கிள். இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைட் ஆஃப் த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் என்னவோ அதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது இந்த 2 ஈக்குவேஷன்ல இருந்து நான் இதை மட்டும் எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து இதை மட்டும் எடுக்கிறேன். சாரி, இதை மட்டும் எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுத்து 2யுமே சேமா கொண்டு வரேன். ஒரே மாதிரி கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா CE/CA = 4 - x/xன்னு இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வரும்போது CA/CE = 6 - x/xன்னு கொண்டு வரேன். ஸோ இது 2ம் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வந்தா 4 - x/x = 6 - x/xன்னு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ இதில் இருந்து என்னால் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூவை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து எக்ஸோட வேல்யூவை வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்து ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோதான். நீங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சைடில் ரைட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த